கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது மார்ச் மாதத்தின் வாக்குதத்தம் 118 சங்கீதம் 23 வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இப்புதிய மாதத்தில் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். முடியாததை முடிய செய்ய போகிறார். இது நடக்காது என்று சொன்னவைகள் நடக்க போகிறது. நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். நீங்கள் நினைத்தது வேண்டிக் கொண்டது எல்லாவற்றுக்கும் மிகவும் அதிகமாய் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது கர்த்தராலே ஆக போகிறது. இது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் செய்த ஆச்சரியமானவைகளில் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது ஆச்சரியமானது. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினது ஆச்சரியமானது. 40 வயதுக்கு மேற்பட்ட பிறவி சப்பானி நடந்தது ஆச்சரியமானது. 12 வயதுள்ள மரித்து போன சிறு பெண் எழுந்து நடந்தது ஆச்சரியமானது. ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றியது ஆச்சரியமானது. ஆம், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலும் இம்மாதம் கர்த்தர் ஆச்சரியமானவைகளை செய்ய போகிறார். அது கர்த்தராலே ஆகும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.